பசியோடு போய் அந்த சாப்பாடை சாப்பிட்றீங்க, அது நல்ல கொழுப்பாக மாறுறதுக்குள்ள ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்கை போட்டோன்னே ஜீர்ணிச்சாந்ததை சாப்பிட்ட உணவு எரிச்சு சக்தியாக மாறினாதான் தலையில் இருக்க முடிக்கு முக்கியத்துவமான உறுப்பு வந்து சிறுநீரகம் தான். வணக்கம் மேடம். வணக்கம். இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படின்னா அது முடி கொட்டுறது தான். அதுலயும் குறிப்பா ஆண்களுக்கு வழுக்கை தலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்படி முடி கொட்டுறதுக்கும் வழுக்கை தலை விழறதுக்கும் என்ன காரணம், அதை எப்படி நாம சரி பண்ணிக்கலாம்? அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் தலையில் வந்து அளவுக்கு அதிகமாக உஷ்ணமாக இருக்கிறது தான். ஏன்னா அளவுக்கு அதிகமாக சூடாகும் பொழுது முடி ஒன்று ஒன்றா கலண்டு கடைசியில் முடியே இல்லாமல் வழுக்கை ஆயிடுது. ரொம்ப முக்கியமான உறுப்பு யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய கிட்னி தான். நம்மளுடைய தோலில் இருக்க முடிக்கு வந்து நுரையீரல், அதே மாதிரி தலையில் இருக்க முடிக்கு முக்கியத்துவமான உறுப்பு வந்து சிறுநீரகம் தான். பல பேர் பார்த்துருப்பீங்க, என்னுடைய அப்பாவுக்கு இருக்குது, என்னுடைய தாத்தாவுக்கு இருக்குது, எனக்கும் அதே மாதிரியே வழுக்க வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாலியல் சாறு. ஏன்னா நம்ம சிறுநீரகம் அப்படின்னு சொல்லிட்டாவே அதில் பாலியல் சாறு உணவு சாறு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ பரம்பரையாக வந்துக்கிட்டே இருக்குது. அது ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா, உணவுச்சாரை நீங்கள் மாற்றும் பொழுது ஓரளவுக்கு மாற்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுடைய தலைமுறைக்கு மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாலியல் சாறு வந்து தலைமுறையே கடத்துறது. ஆனால் உணவுச்சாறு நம்ம அன்னன்னைக்கு எடுத்துக்கிற உணவு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய அப்பா தாத்தா யாருக்குமே கிடையாது, ஆனால் எனக்கு தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னா, அப்போ பாலியல் சாறு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் உணவுச்சாரை நீங்கள் டிஸ்டர்ப் மாற்றினதுனால தான் உங்களுக்கு அந்த ஓவர் உஷ்ணத்தில் முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ உணவுச்சாரை நீங்கள் கம்பல்சரி பர்ஃபெக்ட் ஆகணும். இப்போ உணவுச்சாறு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பசி எடுத்து உணவெடுங்க, கூடுமான வரைக்கும் நீர் ஆகாரமாக. ஏன்னா அளவுக்கு அதிகமாக சூடுன்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த இடத்துல உணவை பொறுத்த வரைக்கும் நீர் ஆகாரமாக நிறைய எடுத்துக்கிட்டாவே போதுமானது. உணவே நீர், ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வெப்பத்தை தணிக்கலாம். இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, தலையில் இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருமே எண்ணெயே வைக்கிறது இல்லை. சரி, எண்ணெய் தான் வைக்கிறது இல்லை, வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சாவது குளிப்பீங்களான்னு அதையும் நாங்கள் குளிக்க மாட்டோம். சரி, ஏன் எண்ணெய் வைக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, தலையில் எண்ணெய் வச்சோன்னா ஒரு பிசுபிசுப்பு இருக்குது, இல்லை டஸ்ட்டு ஒட்டிக்குது, இல்லை வந்து முடி வந்து அப்படியே ஒட்னாப்பில் இருக்குது, அப்படியே ஃப்ரீ ஏராக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தலையில் அளவுக்கு அதிகமாக உஷ்ணம் இருக்கும்போது முடி கொட்ட ஆரம்பிக்கும். இது தொடர்ச்சியாக சூடு இருந்துக்கிட்டே இருந்தால் அந்த இடம் மழுமழுன்னு ஆகிடும். மழைன்னு ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல முடி வர்றது ரொம்ப கஷ்டமானது. ஸோ இப்போ தான் உங்களுக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்குது, வர்ற மாதிரி ஆரம்பிக்குது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ரெகுலராக ஆயில் மசாஜ் தலைக்கு அப்ளை பண்ணி ஆகணும். தினமுமே நைட்டு படுக்கும்பொழுது நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு படுங்க, கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் வேலைக்கு போகும்போதோ இல்லை படிக்க போகிறீங்க சின்ன பசங்க அப்படின்னாலும் தாராளமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு போங்க. வாரத்தில் 2 நாள் நல்லா மசாஜ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. அதற்கப்புறம் குளியல் எடுத்துகிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது முடி கொட்டுறதும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வழுக்கையிலேருந்தும் நம்ம படிப்படியாக வெளியேறலாம். அதே மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது தொப்பையை சொல்லலாம். எதனால இந்த மாதிரி தொப்பை வருது? மேக்சிமம் நான் சாப்பிட்றது அளவாக தான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு அப்போ கூட தொப்பை இருக்கே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சஜஷன் சொல்கிறீங்க? அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இப்போ எல்லாருக்குமே ஒர்க் வந்து உட்காந்துட்டு சிஸ்டம் ஒர்க் தான். யாருமே உடம்ப அழுந்துக்கிட்டோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற இது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சும்மாவே சாப்பிட்றாங்க, உட்காந்துட்டு சிஸ்டம் ஒர்க்கோ இல்லை எந்த ஒர்க் இருந்தாலும் நம்ம உட்காந்துக்கிட்டு தான் செய்ய போகிறோம், உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இல்லைன்னா சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அப்படி இல்லை எனக்கு வந்து ட்ராவலிங் அப்படின்னாலும் நம்ம உட்காந்துக்கிட்டே தான் வண்டி ஓட்ட போகிறோம் வரப்போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம உட்காந்துக்கிட்டு மோஸ்ட்லி குனிஞ்சு நிமிர்ந்து செய்கிற வேலையே கிடையாது. காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ்னால் நம்ம எந்திரிக்கிறத 8:30 மணிக்கு எழுந்துச்சு குடுக்குன்னு கிளம்பி திருப்பி ட்ரெயினில் உட்காந்துக்கிறோமோ இல்லை வண்டியில் அப்படியே உட்காந்து போகிறோம், அங்கே ஆஃபீஸில் போய் உட்காரோம். ஸோ சாப்பிட்ட உணவு ஜீர்ணிக்க மாட்டேங்குது. ஜீர்ணிச்சாந்ததை சாப்பிட்ட உணவு எரித்து சக்தியாக மாறினாதான் நம்ம வயிறு வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். ஆனால் காலையில் சாப்பிட்றோம், மதியம் குடுக்குன்னு ஓடிடுது, சிஸ்டத்துலேயே உட்காந்துரும், மதியமாக அடுத்த ரவுண்டு போயிடும். ஸோ இப்படியே சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கனால வயிறு படிப்படியாக ஊத ஆரம்பிக்குது. இது மட்டும் கிடையாது, உடல் உழைப்பு இல்லாததான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ உடல் உழைப்பு வேணும்னா கம்பல்சரி இந்த தொப்பையாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க காலையில் கம்பல்சரி இந்த சூரிய நமஸ்காரம் அல்லது ஏதாவது இந்த ஜாக்கிங் நின்ற இடத்துலையே பண்ணலாம். நின்ற இடத்துலையே ஜாக்கிங், ஸ்கிப்பிங், இதெல்லாம் சின்ன பயிற்சிகள்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது படிப்படியாக அவங்க வயிறு உப்பிசம், அதாவது தொப்பையிலேருந்து வெளியேறலாம். இப்பெல்லாம் நிறைய பேருக்கு நெஞ்சு வலி சகஜமாயிடுச்சு. அடிக்கடி நெஞ்சு வலிக்குது, நெஞ்சில் ஏதோ அடைச்ச மாதிரி இருக்கு, யாரோ நெஞ்சில் அமுத்தின மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதெல்லாம் எதனால வருது? உண்மையிலேயே இதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் இப்போ இருக்க காலகட்டத்தில் லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு சும்மாவே இங்கே ஒரு வலி வந்துட்டாவே உடனே நம்ம போய் இசிஜி எக்கோ என்னென்னமோ எடுக்கிறோம்.
எல்லா டெஸ்ட்லேயும் நார்மல். ஆனால் ஏன் வலிக்குதுன்னு தெரியல. இதில் இன்னும் ஒரு காமெடி என்ன அப்படின்னா, இந்த வலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 2-3 நாள் இல்லை 1 வாரம் இல்லை 1 மாதம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தால், ஏன்னா நீங்கள் சும்மாவே ஒரு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்ன தெரியல ஏன் வலிக்குதுன்னு போய் வாலண்டியாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேருக்கு இதே மாதிரி பெயின் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் அடைப்பு இருக்குது, அதனால தான் உங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்லி ஸ்டென்ட் வச்சுட்டாங்க. ஆனால் அந்த ஸ்டென்ட் வச்ச 3 பேருக்குமே இன்னமும் வலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு காரணம் ஹார்ட்டில் அடைப்பு கிடையாது, அந்த நுரையீரல் அளவுக்கு அதிகமாக காஞ்சி போயிருக்கு. அப்போ நுரையீரல் அளவுக்கு அதிகமாக காஞ்சி போயிருக்குனால இந்த ஸ்டெர்னம் பகுதி ஒட்டியிருக்க ரிப்ஸில் லைட்டாக வீக்கம் வரும். அதை தான் காஸ்டோகார்டிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீக்கம் ஏன் வருதுன்னா, அளவுக்கு அதிகமாக நுரையீரல் சூடாயிடுச்சு. நம்மக்கிட்ட பேசுகிற மொழி தான் இந்த பெயினும். ஏன்னா நம்ம பெயின் வந்துடுச்சுனாவே அது ஹார்ட் தான் ஏதோ பாதிக்கப்பட்டுச்சுன்னு பயந்துடுறாங்க. கம்பல்சரி அந்த பயப்பட நிறுத்துங்க. கிட்டத்தட்ட 100ல் ஒரு 20 இல்லை 30% தான் இதயம் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்காங்க. மற்ற 98% மக்களும் அந்த நுரையீரல் காஞ்சி போயிருக்கு, அல்லது அளவுக்கு அதிகமாக அவங்க இனிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த இடம் பயங்கரமாக, அதாவது அந்த ரிப்ஸு பகுதி வீங்கின மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு பெயின் இருக்குது. அவங்க வாழ்க்கை முறை மாறினாவே அந்த பெயின் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஃப் ஆக ஆரம்பிக்கும். இனிப்பு சாப்பிட்றவங்கள இருந்தால் ஃபஸ்ட்டு இனிப்பை கட் பண்ணணும். அதற்கப்புறம் இந்த நுரையீரல் ஏன் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுது அப்படின்னா, கம்பல்சரி அவங்க கூலிங் உணவை கட் பண்ணியே தீரணும். அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, ஐஸ் க்யூப்ஸு, எனி டைம் அவங்களுக்கு ஐஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்ச உணவு, அந்த கூல்ட்ரிங்க்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கூலிங் ஐட்டம் அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது நுரையீரல் காஞ்சி போயிட்டு அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு வித அடைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம், அதாவது அடைப்புனா இங்கே ஒரு உருண்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி குடித்தாலும் உள்ளே போகாத ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் கேஸ் ட்ரபிளாக இருக்குன்னு சொல்லி எவ்வளோ மாத்திரை என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு என்னென்னே தெரியலங்க, அடைப்பாகவே இருக்குது என்னென்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிட்ட உணவு ஜீர்ணிக்கல போல் அடியில் இறங்கலன்னுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற உணவு வயிறுக்கு போகுது, ஆனால் அளவுக்கு அதிகமாக இனிப்பு எடுக்கிறதுனால அது சரியாக மேல் நோக்கி ரத்தமாக மாறாமல் இந்த இடத்துல அப்படியே தேங்கின மாதிரி ஆயிடுது. அதுக்கு ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய கிட்னி ஓவராக சூடாயிடுச்சுன்னா அங்கே பேசுகிற மொழி தான் இந்த இடத்துல உருண்டையாக இருக்குது. இந்த இடத்துல அடைப்பாக இருக்குது, பெயினாக இருக்குன்னா நம்மளுடைய நுரையீரல் காஞ்சி போயிருக்கு. ப்ளஸ் இதுவே நம்ம இப்படி கொஞ்சம் திரும்பும் போதோ, இந்த ரிப்ஸு மெயினாக நைட்டு படுத்து இப்படி திரும்பும் போதெல்லாம் வலிக்குது அப்படின்னா மண்ணீரல் ஓவராக குளுமை அடைஞ்சிச்சு. அதாவது மண்ணீரலுக்கு அளவுக்கு அதிகமாக இனிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல உருண்டையாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சிறுநீரகம் அளவுக்கு அதிகமாக சூடாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் மேல் நோக்கி கதகதப்பாக இருக்கணும். ஆனால் அந்த கதகதப்பு போய் அளவுக்கு அதிகமாக சூடாகும் போது இந்த இடத்துல உருண்டையாக இருக்குது. இவங்கெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீர் ஆகாரம் நிறைய எடுத்துக்கணும். ரொம்ப முக்கியமானது, இந்த இடம்லாம் பெயின் இருக்கிறவங்க பசி எடுத்து உணவு எடுத்தாவே அந்த பெயின் சூப்பராகிடும். ஆனால் நம்ம அதை தான் எடுக்கிறதே கிடையாது. பசி இல்லையா உடனே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் வலிக்குதுன்னு தெரியாமல் சாப்பிட்டு இன்னும் வலியோடு அவதிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க பசி எடுத்து சாப்பிடணும். அந்த மாதிரி நெஞ்சு அடைச்சிருக்கும் போது நிறைய பேர் கார்பனேட் ட்ரிங்க்ஸ், அதாவது குளிர்பானங்கள் எடுத்து குடித்தோம் அப்படின்னா ஏப்பம் வந்த உடனே சரியாயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதனால அளவுக்கு அதிகமாக அந்த குளிர்பானங்களையும் குடிக்கிறாங்க. இது நல்லதா கெட்டதா? ஆமாம், ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இந்த மாதிரி பெயின் இருக்கும்போது ஏதாவது கேஸ் ட்ரபிள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க நிறைய கூல்ட்ரிங்க்ஸை வேறு எடுத்துக்கிறாங்க. மெயினாக கார்பனேட்டட் ட்ரிங்க் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்து எனக்கு உடனே கேஸ் வந்துடுது, கேஸ் ரிலீஸ் ஆகிடுது, உடனே நல்லாயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது அவ்வளோ உடம்புக்கு கெடுதலை கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது இந்த சாப்பிட்டுட்டு ஜீரணிக்கலை எனக்கு வலிக்குது, இல்லை ஏதோ இடத்துல நிற்கிதுன்னு சொல்லி நீங்கள் கார்பனேட் ட்ரிங்கை ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பிற்காலத்தில் வெயிட் கெயின் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த வயிறு உப்பீசமாக இருக்குது பாருங்கள், அடி வயிறு கிடையாது, மேல் வயிறு மட்டும் ஊதலாக இருக்கும். அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்கை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுக்கிறது. இது இல்லாமல் வெயிட்டும் அதிகமாகும். அதுக்கப்புறம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வரத்துக்கும் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா இப்போ சுகரு, பிபி, தைராய்டு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கே இருந்தால் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. பட் இந்த நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் ரெகுலராக எடுக்கும்போது இந்த நோய், அதாவது எதுவுமே நோய் கிடையாது, பட் பிபி, சுகர் இது எல்லாமே அளவுக்கு அதிகமாக ஆகிறதுனால எல்லாமே சேர்ந்து நாளைக்கு அது உயிருக்கே ஆபத்து, ஈவன் ஹார்ட் அட்டாக் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிறத கம்பல்சரி கட் பண்ணியே தீரணும். ஏன் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதில் கார்பன் தான் அளவுக்கு அதிகமாக இருக்குது. நம்மளே எக்ஸேல் பண்ணுறதே கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம எக்ஸேல் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வாலண்டியாக கார்பனை
லபக்கு லபக்கு நம்ம உள்ளே இறங்கும் போது என்ன ஆகுதுன்னா உடம்பு அதை வெளியே அனுப்புறது தான் நம்மளுக்கு கேஸ் ஓன்னு ஏப்பம் வருது. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து இதை செய்யும் பொழுது உங்களுடைய நெஞ்சு பகுதியானது பயங்கரமாக வீங்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உங்களுடைய கல்லீரல் பகுதியும் வீங்க ஆரம்பித்து நாளைக்கு ஃபேட்டி லிவர் வரவே வாய்ப்பு இருக்குது. மேலும் நம்மளுடைய இருதயம் எப்போவுமே ஒரு வித படப்படன்னு இருக்கும். எல்லாமே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அதனால தான் வலிக்குது, நெஞ்சு வலிச்சுக்கிட்டே இருக்கு. இதயத்துலலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்கள் உணவை நீங்கள் பசி எடுத்து சாப்பிட்டீங்கனாலே போதுமானது. ரொம்ப முக்கியமானது, இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அதுவும் பிரியாணி அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி. மதியம் பிரியாணியா, காலையிலேயே லைட்டாக சாப்பிடுப்பா, மதியம் நம்ம போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் பிரியாணி சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு காலையில் வயிறை காலியாகி மதியம் சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க. ஓகே பரவாயில்ல, காலையில் சாப்பிடல, மதியம் போய் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு வந்த உடனே கார்பனேட்டட் ட்ரிங்கை குடிச்சிடும். இது ரொம்ப முற்றிலும் தவறு. ஏன்னா காலையில் நீங்கள் வயிறை காலி பண்ணி பசியோடு போய் அந்த சாப்பாடை சாப்பிட்றீங்க. அது நல்ல கொழுப்பாக மாறுறதுக்குள்ளே ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்கை போட்டு கெட்ட கொழுப்பாக மாறி உங்களுடைய கல்லீரலில் கொழுப்பாக சேர ஆரம்பிக்குது. சொல்ல போனோன்னா உங்களுடைய இடுப்பு சதை பெருசாகிறதுக்கும் இது ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது. எனக்கு அப்பப்போ யூரின் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணுற சின்ன தவறு உங்கள் உடல் உறுப்புகள் பலவீனம் அடையுதுன்னு பேசுது. ஸோ இந்த தவறை கம்பல்சரி பண்ணவே பண்ணாதீங்க. இன்னும் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நைட்டு ஃபங்க்ஷனா, அடடா நான் மதியம் கூட சாப்பிட மாட்டேன், காலையில் மதியமும் சாப்பிடாம பசி அந்த எப்போ அந்த டைம் ஆகும்னு சொல்லி இப்போ பிரியாணி ஃபஸ்ட்டு பந்தியெல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாம் ஓகே, பட் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வெத்தலை சாப்பிடுங்க. அதை விட ஒரு ஜீரணத்தன்மைக்கான விஷயம் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு சாப்பிட்ருக்காங்க. ஒரு கொட்டைப்பாக்கு வச்சு அந்த வெத்தலையை நீங்கள் மெல்லும் பொழுது நீங்கள் சாப்பிட்ட எந்த உணவாக இருக்கட்டுமே வயிறு திம்முனே இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்திலலாம் அந்த வெத்தலை வந்து ஜீர்ணிச்சிடும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம இங்கே சோடாவை எடுத்து உங்கள் உடம்புக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி பதில் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நெஞ்சு வலிக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். அதுவே ஹார்ட் அட்டாக் வந்தால் எப்படி இருக்கும், ஹார்ட் அட்டாக் எதனால் வருது, ஹார்ட் அட்டாக்குக்கும் உண்மையிலேயே நாம் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாமல் நுரையீரல் காஞ்சு போச்சுன்னா இருக்கக்கூடிய வலிக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.